ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 எல்லோருக்கும் ஞானோபதேசம் பண்ணக்கூடிய குருவா ஆதி குருவா சிவபெருமான் இருக்காருங்கிறத பார்த்தோம். அடுத்த 321வது திருநாமம் 22வது திருநாமம் எல்லாமும் அதோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். 321 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஓம் அகராய நமஹா அப்படின்னு இருக்கு. அகராய நமஹா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஒன்றும் செய்யாதவர்னு அர்த்தம், சும்மா இருக்கிறவர்னு அர்த்தம். இது என்ன ஒரு பெரிய பெருமையா அப்படின்னார். இதுக்கு முதல்ல தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாமமே என்ன சொல்கிறது அப்படின்னார், ஒன்றும் பண்ணாதவர்னு சொல்கிறது. ஆச்சா, இதுக்கு அடுத்த நாமம் என்ன சொல்கிறதுன்னார், அதையே இன்னும் கொஞ்சம் விளக்கம் பண்ணுறாப்புல 322வது நாமம் எப்படி சொல்லியிருக்குன்னார், ஓம் முனையே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, முனி முனி அப்படின்னாலே மௌனமாக இருக்கிறதுக்குன்னு அர்த்தம், மௌனமாக இருக்கிறவர்னு அர்த்தம். அப்போ முனையே நமஹான்னா மௌனமாக இருப்பவர். இதுக்கு முன்னால் அகராய நமஹான்னா ஒன்றும் செய்யாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முன்னாலேயோ உபதேசகரன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மூணையும் தொடர்ந்து பார்த்தா இவர் என்ன உபதேசம் பண்ணுறார் அப்படின்னார், ஒன்றும் பண்ணாத இருக்கிறதுக்கு உபதேசம் பண்ணுறார், மௌனமாக இருக்கிறதுக்கு உபதேசம் பண்ணுறார். திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது, ரொம்ப அழகு. எப்படி அப்படியே ஒரு வேதாந்தத்தை கொட்டியிருக்கு. இவர் என்ன உபதேசம் பண்ணுறார், முன்னாலே சொன்னேன் இல்லையா, இந்த சனகாதி ரிஷிகளுக்காக உபதேசம் பண்ணுறதுக்காக இவர் பெரிய ஆலமரத்தடியில் வந்து உட்கார்ந்துன்றார் அப்படின்னு. அதுதான் கல்லாலின் புடை அமர்ந்து அப்படின்னு. அதுக்கு அடியில் இவர் உட்காண்டார். இவர்கிட்ட உபதேசம் கேட்க வந்த சனகாதி மகரிஷிகள்லாம் சும்மா ஏதோ சின்ன குழந்தை அப்படின்னு இல்லை, ஒன்றும் தெரியாத இல்லை. என்னென்ன 4 மறை 6 அங்கம், வேதம் 4, அதோட 4 அங்கம், இதெல்லாம் எல்லாத்தையும் அது முதல் அதுலேருந்து ஆரம்பித்து இன்னும் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கு. ரொம்ப அழகாக பொருளோடு தான் சொல்லியிருக்கு. கற்றவர்கள் நால்வருக்குன்னு, கற்ற வல்லார்கள்னு மட்டும் சொல்லலை, கற்ற கேள்வி வல்லார்களுக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கற்கிறது அப்படின்னா நம்மளே எல்லாத்தையும் படிச்சுக்கிறது, கேள்வி வல்லன்னா கேள்வி ஞானம், கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வாசரத்தை கேட்கணுங்கிறது நமக்கு எண்ணம் வராது. ஏன்னா எல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுடுத்தே அப்படிங்கிற இந்த ஆணவம் வந்துடும். அப்போது கேட்கணுங்கிற ஒரு பணிவு வராது. ஆனால் இவர்களுக்கு இந்த 4 பேருக்கும் எப்படி இருக்குன்னா, அவர்களே சுயமே நல்லா படித்து வித்வான்கள் தான், ஆனால் கூட அவள் அடுத்தவ ஏதான்னு சொன்னாக்க அதை கேட்டுக்கக்கூடியவ. உபதேசம் யாருக்கு பண்ண முடியும்? நம்ம சொல்கிறத கேட்குறவாளுக்கு தான் உபதேசம் பண்ண முடியுமே வழிய கேட்காத வாழ்க்கை எப்படி? நமக்கு பல சாஸ்திரங்களில் கீதையில் எல்லாமே என்ன சொல்கிறதுன்னு, இது பெரிய ரகசியம், அதனால் இதை எல்லாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதை தப்பாக புரிஞ்சுப்போம். இதை அப்போ ஒருத்தருக்குமே கொடுக்கூடாது, தனக்குள்ளேயே வச்சுக்கணும், செல்ஃபிஷாக வச்சுக்கணும்னு இவர் உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை யாருக்கு ஆர்வம் இருக்கோ, கேட்பாளோ, கேட்டாலும் அவளுக்கு ஒரு பயனை அடைவாளோ அவள்கிட்ட தான் சொல்லுமே வழியே, இல்லையா ஒன்றும் அதனால் பயனே இல்லை அப்படின்னா வெறுமனே நம்ம தொண்டை தண்ணி வைத்து அவள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் நீனானும் எனர்ஜியை வேஸ்ட் ஆகாதுன்னு தான் இதோட அர்த்தம். கேட்குறவாளுக்கு சொல்லும், கேட்காதவாளுக்கு, ஆர்வம் இல்லாதவளுக்கு நீ எதுக்க நாசிமா நம்மளோட எனர்ஜியை வீண் பண்ணுவானே, அதனால் விடுன்னு தான் அர்த்தம். அதனால தான் இங்கே என்ன கேள்வி வல்லார்களுக்கு அப்படின்னா, இவ என்ன சொன்னாலும் கேட்டு பாச, அவளே படித்தவாளாக இருந்தாலும். அப்பேற்பட்ட 4 இவர் என்ன பண்ணார்,
இருந்தபடி இருந்ததனை காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அப்பேற்பட்டவரை நினைச்சாக்க வழிபட்டா என்னன்னு இந்த பவத்தொடக்கை இந்த பிறவி பிணின்னு சொன்னமே அதை ஜெயிச்சுள்ளாம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் ஆரம்பத்திலேயே சொல்கிறது. அப்படி இருக்கிறவர் என்ன குறிப்பால் உணர்த்தினார் அப்படின்னர், இவர் ஒன்றும் செய்யாத இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறார் என்னன்னார், இப்படின்னு ஒரு சின்முத்திரையை மட்டும் காமிச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்காக காமிக்கிறார் அப்படின்னார், இந்த பிறவி சூழல்லேருந்து நம்மளை கரையேற்றுறதுக்காக இவர் என்ன பண்ணார், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை பண்ணுங்கோ அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னார், குறிப்பால் உணர்த்தினர். ரொம்ப கெட்டிக்காராளாக இருந்தால் அப்படி சும்மா ஒரு கோடி காமிச்சாலே போகிறோம், ஒரு ஹிண்ட் பண்ணாலே போகிறோம், அவள் பிடிச்சின்னுடுவா. கற்பூர புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு, ஒரு நமக்கு தப்பு பண்ணுறோம், நம்மள்ட்ட ஏதோ கெட்ட எண்ணங்கள் வருது, நமக்கு அதனால் பல விதத்தில் நம்ம பல தப்பெல்லாம் செய்கிறோம், அதனால இனிமேல் என்ன பண்ணுறது, அதோட வினைப்பயன்னு வந்துடுது. அந்த வினைப்பயனை கழிக்கிறதுக்கு நமக்கு பிறவியெல்லாம் வேண்டிருக்கு, பிறவி வந்தாலே மரணமும் வந்துடுது, அதில் பல விதமான கஷ்டங்களாக இருக்குது நமக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இது அத்தனையும் எதனால் வந்ததுன்னு, நம்மளோட இயற்கை சுபாவத்தினால. அந்த பிரகிருதி நியதின்னு இயற்கையிலே படைக்கப்படுறதையே நமக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குது. எங்கிட்ட காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, விருப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, ராகத்வேஷம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா எங்கேருந்தாலும் நான் தனியாக கொண்டு வந்தேன்னா என்ன, இல்லையே. என்னை சிருஷ்டி பண்ணுறதையே, ஒவ்வொரு ஜீவர்களையும் படைக்கிறதையே அதற்கு ஒரு குணம்னு சேர்த்து தானே படைச்சிருக்கு. அதில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு இவ்வளவு பிரிவோடு என்னை பிரித்து தானே வச்சுருக்கு. ஸோ அதனால் இது என்னோட சரக்கு இல்லையே, எனக்கு எங்கேருந்தோ அப்படி தான் பட்னி அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த இயற்கை வேகத்தினால நாம் ஏதோ பல காரியங்களை செஞ்சு அதில் பல நமக்கு கஷ்டங்கள் வரத்தே, அதுலேருந்து நாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு, இப்போ இதெல்லாம் பண்ணினத்தினால தானே நமக்கு பாப புண்ணியம் வந்தது, இனிமேல் பிறவியெல்லாம் வந்து இத்தனை கஷ்டப்படுறோம். அப்போ என்ன இதுக்கு விடை அப்படின்னா, ஒன்றும் பண்ணாத இருக்கிறது. அப்போ பண்ணாத இருக்கிறது அப்படின்னா சும்மா பேசாத உட்காந்துருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அறிவுன்னு ஒன்று எதுக்கு இருக்குது, அந்த அறிவை கொண்டு தெளிஞ்சு எதை சரியோ அதை பண்ணுறது, எது சரியில்லையோ அதை பண்ணாத இருக்கிறது. இப்போ இவர் அகராய நமஹா அப்படின்னு ஒன்றும் பண்ணாதவர் இருக்கார் அப்படின்னா, அதுக்காக இவர் அத்தனை ஜீவராசிகளையும் இவர் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாக இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கார். ஆனால் ஏன் அகராய அப்படின்னு சொல்லியிருக்கிறார், இத்தனையும் பண்ணுறாரை வழிய அவர்கிட்ட என்னென்ன நான் பண்ணுறேன்னு நினைக்காத இருக்கார். ஸோ அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை, ஆனால் எல்லா காரியமும் நடக்கிறது. இப்படி இருந்து தான் கீதையிலையும் சொல்கிறார், நீ எல்லா பலனை எதிர்பார்த்துட்டு பலனுக்கு ஆசைப்பட்டுன்னு பண்ணாத, நீ பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணிகிட்டே வா, பலனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறார். அதை போல் இவர் என்ன பண்ணுறாருன்னார், இவர் எதை பண்ணினாலும் நான் பண்ணினேன் அப்படின்னு இதுக்கு தன்னை அதில் இணைச்சிக்காதனால இவருக்கு அதனால் உள்ள பாவமோ புண்ணியமோ போய் சேராது. சார், இது அவருக்கு வேணால் சாத்தியமாக இருக்கலாம், நமக்கு முடியுமா அப்படின்னார். அவர் உபதேசமே அதுதானே பண்ணின்னு இருக்கார், நமக்கு தானே வேணும், அவருக்கு ஒன்றும் இல்லையே. அவர் நம்மளை மாதிரி பிறந்து திண்டாடலையே, அதனால் நமக்கு தானே வேணும், அதை எப்படி இருக்கணும் அப்படின்னார். அதுக்கு ஒரு விளக்கமாக தான் இப்போ ஒன்றும் பண்ணாது இருக்கிறதுக்கு முதல் படி என்னன்னார், முனையே நமஹா அப்படின்னு மௌனமாக இரு. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, சும்மா இரு சொல்லற. முருகன் வந்து என்ன உபதேசம் பண்ணாரன்னு, சும்மா இரு அப்படின்னார், கீப் குவைட் அப்படின்னார். இது சொன்னால் போகாதோ, அடுத்தது என்ன சொன்னார் அப்படின்னார், ஷட் அப் அண்ட் கீப் குவைட்னார், பேசாத வாயை முடிந்து சும்மா இரு அப்படின்னு. ஏன்னு நம்மளோட பிரச்சனைகள் அத்தனையுமே முதல்ல எங்கேருந்து ஆரம்பம்னார், வாயை திறக்கிறதுல தான், வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுல தான் இத்தனை. இந்த வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு எதனால் உள்ளுக்குள்ளே ஏதோ எண்ணம் தோன்றுறது, அது வாயில் வார்த்தையாக வருது. அப்படி மனசுனால் அந்த எண்ணம் தோன்றாத இருக்கிறது தான் மௌனத்தோட வரம்பு. மௌனமே தவத்தோட வரம்பு அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த மௌனத்தவம் தான் இருக்கிறதுலே வரம்பு. அதைத்தான் இவர் பண்ணி காமிக்கிறார்.
குருவாக இருந்து பண்ணி காமிக்கிறார். அப்படி இருக்கிறவர் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறாருன்னு சொன்ன என்னென்ன இப்படின்னு ஒரு சின்முத்திரையை மட்டும் காமிக்கிறார் அப்படின்னு. இந்த சின்முத்திரைக்கு விளக்கம் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வேதாந்த தத்துவம். வேதாந்த தத்துவம் நீங்கள் பார்த்தேன்னா இந்த சின்முத்திரையில் பெருவிரல்ங்கிறோம். இதையும் இந்த என்ன பண்ணுறோம், நம்ம கட்டவிரல் இது ரெண்டையும் இந்த ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இப்படி காமிக்கிறோம். இப்படி காமிக்கிறது என்ன அப்படின்னா இந்த 3 விரலும் தனியாக பிரிஞ்சு கொடுத்து, இப்போது ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் ஒன்று சேர்ந்து கொடுத்து இந்த 3 விரலும் தனியாக பிரிஞ்சு கொடுத்தா இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த விரல் என்ன பண்ணுறது, ஆள்காட்டி விரல் அப்படின்னர். கட்ட விரல் நம்மளை காமிக்கிறது, அகம் அப்படிங்கிறத காமிக்கிறது, தன்னை குறிக்கிறது ஜீவாத்மாக்களை. ஏன்னா நமக்கு இந்த அகம் தான் தடிச்சிருக்கு, அதனால தான் இருக்கிறதுலேயே இந்த அகம் இருக்கிறதுனாலதே இந்த 5 விரல்லையே ரொம்ப தடித்து சிறுத்து இருக்குது. எதுவாக இருந்தாலும் நான் இதைத்தானே காமிச்சிக்கிறோம். நம்ம ஜெயிச்சிட்டோன்னா தம்ஸ்அப் தான் பண்ணுறோம். இதுலேருந்தே தெரியுது நாம் அகத்தை குறிக்கிறது இந்த கட்ட விரல் அப்படின்னு. அதனால் இந்த கட்ட விரலாக இருக்கிற நானும் அடுத்தவர்களை காமிக்கிறதே என்ன பண்ணுவோம், ஆள்காட்டி விரல்ங்கிறோம், நீங்கிறோம். அதனால் அந்த ஆதிகுருவான சிவன் என்ன பண்ணுறாரான்னர், நானும் நீயும் ஒன்று அப்படின்னு காமிக்கிறாராம். இப்படி அவரும் நாமும் ஒன்றா, அதாவது பரமாத்மாவான அவரும் ஜீவாத்மாக்களான நானும் இணையிறது, ஒன்றாடையிறது என்ன, அதுதானே பேரின்பம் இல்லை. அப்போ அதோட கலந்துட்டா அவ்வளவுதான். பாலில் சர்க்கரை கரைஞ்சி போயிடுது அப்படின்னா அப்புறம் சர்க்கரையை தனியாக பாலை தனியாக பிரிக்க முடியுமா? அது மாதிரி பேரின்ப பெருவெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட நாமளும் கரைஞ்சி போயிட்டோம் அப்படின்னாக்க, அகங்கிறது கரைஞ்சி போய் நாமளும் அங்கே ஐக்கியமாயிட்டோம், ஒன்றாயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது. இதைத்தான் அவர் உணர்த்துறார். அப்போ உணர்த்துறதை இந்த 3 விரல் விலகி இருக்காது என்ன அப்படின்னு, இந்த மற்ற விலகின 3 விரலுக்கும் என்ன அப்படின்னார், நடுவிரல் ஆணவத்தை குறிக்கிறது, மோதிர விரல் கண்மத்தை குறிக்கிறது, சுட்டு விரல் மாயையை குறிக்கிறது. அதாவது ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த 3 தான் மும்மலம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 3 மலமும் நம்மளோட சேர்ந்துருக்கு இயற்கையினாலேயே. அந்த 3 மலத்தையும் குருவோட திருவருளால், அவரோட உபதேசத்தினால விலக்கி தனியாக வந்துட்டோம் அப்படின்னா அப்போ என்னென்ன எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் நம்மளோட வந்து இணைஞ்சுன்றது இப்படியும் சொல்லலாம். இல்லை நம்மளை அதோட இணைச்சுன்றது, கலக்க வச்சுடுறது. அப்போ என்னென்ன இந்த மும்மலமோத்தோட நமக்கு கஷ்டங்களே இல்லாத நல்ல பேரின்பத்தில் பெருவெள்ளத்தில் திளைக்கிறாப்புல இருக்குது. இதைத்தான் அவர் குறிப்பாலையும் உணர்த்துறார். அதனால தான் சின்முத்திரையில் இருக்குன்னு. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த இடத்துல சபரிமலையில் பார்த்தா ஐயப்பன் சின்முத்திரையில் இருக்கார், தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில் இருக்கார். பல கோவிலில் பல மூர்த்தங்கள்லாம் நமக்கு சின்முத்திரையில் காமிக்கிறதே இப்படி ஒரு பேரின்பத்தை நாம் வழிகாட்டுறதுக்கு தான், குறிப்பால் உணர்த்துக்கு தான். இப்படி இவர் இதை மட்டும்தான் பண்ணுறார். ஆனால் வேறு அதுவும் தான் பண்ணுறேங்கிறது இந்த எண்ணம் இல்லாத பண்ணுறதுனால அகராய நமகாவாக இருக்கார். அதனால் இவர் மௌனமாக இதை பண்ணுறதுனால முனையே நமஹா அப்படின்னு மௌனியாகவும் இருக்கார், முனிவராகவும் இருக்கார்னு தெரியுது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் என்னென்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.